பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு மே மாத நல்வாழ்த்துக்கள். மீனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? இந்த மாதத்தில் அப்படியே ரெண்டு மாதிரியாக பலனை பிரித்து சொல்லலாங்க. பெரியவர்களுக்கும் இளையவர்களுக்கும் ஒரு மாதிரியான பலன். பெரியவர்களுக்கு எல்லா வகையிலையும் அவரவர் வயதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல அமைப்புகள் இருக்கும், பொருளாதார அமைப்புகளில் மேம்பாடு இருக்கும், தொழிலில் ஒரு சின்ன தொடக்கம் பண்ணலாமா, ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு காரியம் பண்ணலாமா அப்படின்ற அமைப்புகள். வயதானவர்களுக்கு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கும் நல்ல தன்மைகள் நிச்சயமாக இருக்குங்க. கூடுதலாக உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனியும் அட்டமாதிபதியும் என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன நோய் தொல்லைகளை எட்டி பார்க்க வைப்பாங்க. இது மாதிரியான அமைப்பு இருக்குங்க. இளைய பருவத்தினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல ஜென்ம சனி சற்று கடுமையான பலன்களை தான் செய்யும். என்ன பண்ணும், கணவன் மனைவி உறவுகளில் தேவையில்லாத மூன்றாவது நபரின் தலையீடுகள், சின்ன சின்ன பிணக்குகள், ஒரு மாதிரியான சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்புகள், காதலில் தேவையில்லாத அமைப்புகளில் நீங்களே தேவையில்லாத சில விஷயங்களை பண்ணி மாட்டிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் பெருசாக பூதாகாரமாக வெடிக்கக்கூடிய அமைப்புங்க. கணவன் மனைவி உறவு, காதல் அமைப்பு, குழந்தை, வேலை, ஆரோக்கியம், இது அத்தனையிலையும் ஒரு சின்ன ஒரு தவிப்பு இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த 7.5 சனியினுடைய அமைப்பு இந்த மே மாதம் 2025 இருக்குங்க. எதனை தொட்டாலும் ஒரு பதட்டம் இருக்கும், சின்ன சின்ன விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போய் அது வேறு மாதிரி வர ஆரம்பிக்கும். அதனால் இப்பொழுது யாருக்கும் உதவி செய்கிறதோ, ஒரு கிரெடிட் கார்டை கொடுக்குறதோ, ஒரு ஓடிபியை கொடுக்குறதோ, இல்லை ஒரு பெரிய அமௌண்ட் வச்சு அவர் அப்படியே தெய்வீக காதலை காப்பாற்றுறேன்னு சொல்லி பணத்தை கொடுக்கறது, நகை நட்டுக்கிற கொடுக்கறது, இது எதுவுமே உங்களுக்கு திரும்ப கையில் கிடைக்காது அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையை இந்த ராசி பலனை நிச்சயமாக நான் சொல்லிடுறேங்க. ஏன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய அறிமுகங்கள் உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு போகிறவங்க, உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக் கொடுத்துட்டு போகிறவங்க தான். அதனால் இந்த இடத்துல சற்று கவனமாக இருங்க. வேலை தொழில் அமைப்புகளில் தயவு செய்து மூன்றாவது நபர் வேணாம். வேலை இடத்துல யாருக்கும் யாரை பற்றியான ஒரு சிபாரிசு பண்ணுறதோ வேலை வாங்கி கொடுக்குறதோ வேணாம். ஏன்னா அவர் வந்த உடனே உங்கள் வேலையில் எப்படி ஆப்பு வைக்கலாம் அப்படின்றத பார்ப்பாரு. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படியே தவிர்க்கப்படுங்க. உங்களுக்கு மட்டும் வாய்ப்புகள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், குதிரை கொம்பாக இருக்கும். இவ்வளோ முயற்சி பண்ணுறான் கிடைக்க மாட்டேது, அவ்வளோ எஃபர்ட் பண்ணுறேன் கிடைக்க மாட்டேது, நான் தாங்க ஆஃபீஸில் நைட் வரைக்கும் வேலை செய்கிறேன், ஆனால் ப்ரொமோஷனை தூக்கி வேற ஆளுக்கு கொடுத்துட்றாங்க, மனசுக்கும் உடம்புக்கும் உணர்வுக்கும் எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணுங்க அப்படின்னு கேட்டு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனால் யாருமே அதனை மதிக்கவும் மாட்டாங்க, ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குங்க. குழந்தைகளுக்கு நோய்வாய் அமைப்புகள் அதுவும் உங்களை போட்டு சங்கடப்படுத்தக்கூடிய அமைப்பு. தேவையில்லாத அலைச்சல்கள், ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், எந்த விஷயமும் கை கூட மாட்டுது, கையில் பணம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, ஆனால் சாப்பிட நேரம் இல்லையேன்ற மாதிரியான அமைப்புகள். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப மனதின் ஓட்டத்தில் போட்டு அதுலேயே ஒரு மாதிரியான ப்ரெஷர் ஆகிறது, நம்ம போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட் பார்க்கலாமான்ற அளவுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு இப்பொழுது தூக்கம் குறையும் அப்படின்றது தாங்க மீனராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயமாக இருக்கும். எல்லா வகையிலும் யாரையும் நம்பாமல் இருக்கிறதும், இருள் வேலையில் அதாவது நைட்டில் எங்கேயும் தனியாக போகிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதிகமான இந்த தங்க பொருட்களை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது, நைட் வேலையில் வெளியில் போகும்போது இதில் சற்று கவனமாக இருங்க. பொன் பொருள்கள் திருடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும், அதுலேயும் சற்று கவனமாக இருங்க. மூன்றாவது நபரை நம்பி வீட்டில் தயவுசெய்து விட்டுற வேணாம். இந்த இடத்துல எதில் கை வச்சாலும் ஒரு மாதிரி முன்ன போனால் இடிக்குதுங்க, பின்ன வந்தால் உதைக்குதுங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இருக்கும். சற்று கவனமாக இருங்க. தூரத்தில் வேலை வாய்ப்பு இருக்கும், அந்த வேலை வாய்ப்பை நன்கு பயன்படுத்திங்க. ஏன்னா இன்னும் ஒரு குறிப்பிட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு அங்கே தான் மிகப்பெரிய அமைப்புகளில் சாதிக்கிற மாதிரி இருக்கும். அடிக்கடி மூட் ஸ்விங் இருக்குங்க. அதனால எது நடந்தாலும் யார் என்ன பண்ணாலும் ஒரு மாதிரியான ஒரு இறுக்கமான மனநிலையிலையும் சரி, ஒரு மாதிரியான எல்லாத்தையும் தவிர்த்து எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு மேன்மையும் நல்லதையும் கொடுக்குங்க. இப்போ தான் ஒரு 2 வருஷமாக ஒருத்தரை பார்த்தேன், காதல் வந்திருக்கு, அவர் ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா அது சாதகமான நிலையில் இருக்காது. சற்று கவனமாக இருங்க. திருமணம் மாதிரியான அமைப்புகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் ஒரு 2 மாதம் பொறுத்துருங்க. ஏன்னா கோச்சார அமைப்புகள் அப்படி சாதகமான நிலையில் இல்லை. கூடுதலாக 6, 8 தசாபுத்தி அமைப்புகள் வரும்பொழுது திருமணம் ஒரு மாதிரி பிரச்சனைக்குள்ளாகும். அதனால் சற்று கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. மாணவர்களை, பெண் குழந்தையை வச்சிருக்கிறவங்க, இன்னும் சில ஆண் குழந்தையை வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்கள் தயவு செய்து சுக்கிரனின் வீடுகளில் இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் நடக்கும்போது சற்று கவனமாக இருங்க. சுக்கிர தசையோ, சுக்கிரனுடைய புத்தியோ, அல்லது சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்களோ, 3, 7, 12, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோ அவங்களுக்கு தேவையில்லாத சில வாழ்க்கைக்கு அறிமுகங்கள், அதாவது சில ஒரு மாதிரியான அறிமுகங்களையும் ஒரு தொடக்கங்களையும் கொடுக்கும். இந்த இடத்துல இழக்கக்கூடாததை இழக்கக்கூடிய தன்மைன்ற மாதிரியான சில விஷயத்தை கொடுக்கும். பெற்றோர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதத்தில் மே 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் அப்படின்றதுனால இந்த நாட்களில் எந்த விதமான புதிய தொடக்கங்களையோ, புதிய ஆரம்பங்களையோ, ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதையோ தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தினுடைய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ராசியில் ஒரு சுபர் இருந்து சனியை சாந்தப்படுத்துறதும், ராசிநாதன் 4ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 8, 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தி உங்களை அதிகமாக பயணம் பெற வைக்கிறது, பயணத்துக்காக வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளில் வேலைக்கு அனுப்புறது மாதிரியான சாதகமான நிலை இருக்கும். ஆனால் 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது. அடுத்த வருஷம் அப்படியே 5ஆம் இடத்துக்கு ராசியை பார்ப்பாரு. இது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஆனாலும்
என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி தாங்க. ஜென்மசனியினோட அமைப்புகளில் வேலை தொழில் அமைப்புகள் ப்ரெஷர் இருக்கும், காதல் அமைப்புகள் இருக்கும், வீட்டிலேயே ஏன்னா இருக்கும்ன்ற மாதிரியான சில தன்மை இருக்கும். கூடுதலாக தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்க வைக்கும். இது அத்தனையிலும் மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல மாதமாக, இனிய மாதமாகவே இந்த மே மாதம் 2025 சகல விதமான மீனராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.